ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை தொலியெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இப்போ அது காய் துருவக்கூடியதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோவும் துருவி எடுத்துக்கலாம். துருவின பொட்டேட்டோ எடுத்து தண்ணிக்குள்ளே சேர்த்து ஒரு டைம் அலசி எடுத்து இந்த பொட்டேட்டோவை நல்லா அலசிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி கூட ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி தட்டிக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் சீக்கிரமாக தயாராகிடுச்சு. 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுக்கு அதிகமாக ஆயில் எதுவுமே தேவைப்படாது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.